வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சரவணன். காலை நேரம். மார்க்கெட்டில் சாலையோரம் வழக்கம் போலதான் தனது கூடை எடுத்துக்கொண்டு மீன் விற்கும் சாந்தி தேவி. அவளுக்கு 2 மகன்கள், ராஜேஷ், பிரதீப். இருவரும் எல்லைக்கோட்டில் நாட்டுக்காக போராடும் ஆர்மி அதிகாரிகள். அவர்களுக்கு தங்களது அம்மா என்ன துயரத்தில் வாழ்கிறார் என்பதெல்லாம் தெரியாது. ஆனா இன்று நடக்கப் போவது அவர்களின் மனசையே குலுங்க வைக்கும் சம்பவம். சாந்தி தேவி அமைதியா மீன் விற்றுக் கொண்டிருந்தார். அந்த நேரம் ஒரு இன்ஸ்பெக்டர் தினேஷ்குமார் பைக்கில் வந்து நின்றார். உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? சாலையோரம் மீன் விற்க? போய் உடனே அங்கிருந்து போ என்று சத்தமாக கத்தினார். அதோடு அவளது கூடை மீது லாத்தி அடித்தார். மீன்கள் தரையில் சிதறி விழுந்தது. முழு இடத்திலும் துர்நாற்றம் பரவ மக்கள் திரண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இது உன் அப்பாவின் சாலையா? எங்க வேண்டுமானாலும் வந்து மீன் விற்குறியா? போய் உன் இடத்துல போய் விற்க என்று அவர் மீண்டும் அவமதித்தார். சாந்தி தேவி ஒன்றும் சொல்லாமல் கண்ணீருடன் மீன்களை எடுத்து வைத்துக் கொண்டார். கூட்டத்தில் யாரும் உதவவில்லை, யாரும் எதிர்ப்பு சொல்லவில்லை. ஆனா அங்கே இருந்த ஒரு இளைஞன் சோசியல் மீடியாவில் பிரபலமானவன் மொபைலில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தான். இன்ஸ்பெக்டர் அவமதிப்பை தொடர மக்கள் சிரித்துக் கொண்டு பார்த்தார்கள். சாந்தி தேவி மனதில் மட்டும் நினைத்துக் கொண்டார், என் 2 மகன்கள் இதை தெரிந்துகிட்டா புயலே எழுந்திருக்கும். இது தெரியக்கூடாது. கண்ணீர் மல்க மீன்களை எடுத்து மெதுவாக வீட்டிற்கு நடந்து சென்றார். ஆனா அந்த இளைஞன் வீடியோவை வீட்டில் போய் அப்லோடு பண்ணிவிட்டான். கேப்ஷனில் எழுதினான், இந்த பெரியவருக்கு எந்த தவறும் இல்லை, ஆனாலும் இன்ஸ்பெக்டர் அவளை அவமதித்தான். இது சரியா? வீடியோ வைரல் ஆனது. மக்கள் ஷேர் பண்ணினார்கள், கமெண்ட் பண்ணினார்கள். அனைவரும் இதை தவறு என்றே சொன்னார்கள். சில மணி நேரத்திலேயே அந்த வீடியோ ராஜேஷ் கிட்ட சேர்ந்தது. வீடியோ பார்த்தவுடன் அவர் கோபத்தில் எரிந்தார். உடனே தனது தம்பி பிரதீப்க்கு அனுப்பினார். அவனும் பார்த்தவுடன் சிவந்த முகத்தோடு கோபப்பட்டான். இருவரும் உடனே அவசர விடுப்பு எடுத்து கிராமத்திற்கு புறப்பட்டார்கள். வழியில் ராஜேஷ் சொன்னார், நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லவே இல்லை. இன்ஸ்பெக்டர் செய்ததை பார்த்தாயா? அதற்கு பிரதீப் கூறியது என்னன்னா, ஆனா சட்டப்படிதான். நாம ஆர்மி அதிகாரிகள், பழி வாங்க கூடாது, நீதியே கேட்போம். அடுத்த நாள் அவர்கள் வீட்டிற்கு வந்து அம்மாவை தழுவினர். அம்மா, இது எப்போ இருந்து நடக்குது என்று கேட்டார்கள். சாந்தி தேவி அழுது கொண்டு, உங்களுக்கு தெரிய வேண்டாம் என்பதால் தான் நான் சொல்லவில்லை என்றார். ஆனா ராஜேஷ் சொன்னார், அம்மா, இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டோம். 2 சகோதரர்களும் டிஎம் அலுவலகம் சென்றார்கள். அங்கே இருந்த டிஎம் அனிதா 40 வயது, குறுகிய முடி, காக்கி நிற சேலை அணிந்தவர். அவர் வீடியோவை பார்த்ததும் இது பெரிய விஷயம், விசாரணை நடக்கும் என்றார். ராஜேஷ், பிரதீப் சொன்னார்கள், மேடம், அந்த இன்ஸ்பெக்டர் தினேஷ்குமார். மேலும் எஸ்ஐ சஞ்சய் எந்த உதவியும் செய்யவில்லை. அனிதா உடனே நடவடிக்கை எடுத்தார். இருவரையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். செய்தி பரவியதும் போலீஸ் நிலையத்தில் அதிர்ச்சி. சிப்பாய்கள் பேசிக்கொண்டனர், இந்த பெண் உண்மையிலேயே பெரிய காரியம் செய்துவிட்டார். இது டிஎம் வரை போய் சேரும் என்று நினைக்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் தினேஷ்குமார் காகிதத்தை தூக்கி எறிந்தார். ஆனா சஞ்சய் சிங் பயந்து விட்டார். இந்த பெண் நம்ம வாழ்க்கையே கெடுத்து விடுவார். நான் சொன்னேனே, அவளிடம் சண்டையிட வேண்டாம் என்றார். மாலை நேரம். டிவி சேனல்களில் செய்தி வெடித்தது. ஆர்மி அதிகாரிகளின் தாய்க்கு நீதி கிடைத்தது. வைரலான வீடியோ அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தது. ராஜேஷ், பிரதீப்க்கு பலரிடமிருந்து அழைப்புகள். ஒருவர் வாழ்த்து, ஒருவர் மீடியா பேட்டி. ஆனா ராஜேஷ் சொன்னார், இது நம்ம அம்மா மட்டும் சம்பவம் இல்ல, எல்லோரும் அமைதியாக அனுபவிக்கும் அநியாயத்திற்கு எதிரான போராட்டம். செய்தி சாந்தி தேவி வீட்டிற்கும் வந்தது. அப்போது ராஜேஷ் சொன்னார், அம்மா, இந்த வெற்றி நம்ம மட்டும் இல்ல, அநியாயத்திற்கு எதிராக நிற்கும் ஒவ்வொருவருக்கும். சாந்தி தேவி கண்ணீருடன் மகன்களை தழுவிக்கொண்டார். நீங்கள் என் மதிப்பை மட்டுமில்ல, முழு கிராமத்தின் பெருமையை உயர்த்தினீர்கள். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நீங்க எங்கிருந்து பார்ப்பீங்கோ கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. Until then, love you all. Take care. Bye. Jai Hind, Jai Bharat.